பொதுவாக நம் குடும்ப உறவுகளில் பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா, அத்தை, மாமா என்று உறவுகளின் அடர்த்தி குறைந்து சொத்திற்கு சொந்தங்களை தொலைக்கும் காலகட்டமாகிவிட்டது. இப்போது பெரிதாகிவிட்டது. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து போகின்றனர். வீராயி மக்கள் கதையும் உணர்வுபூர்வமாக இருக்கும். ஐயா வேல ராமமூர்த்தி, தீபா காம்பினேஷன் நாமும் பார்க்க காத்திருக்கிறோம். இப்போது கதையின் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் கதையின் நாயகியாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை அதை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் முத்திர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னமோ தெரில, உடனே ஒரு எமோஷனல் கேரக்டராக கூப்பிடு தீபாக்காவை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு மருமகனோடு நடிக்கும்போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும்போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையில் அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ளே அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிகிட்டு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்றே எடுத்து பாருங்கள், எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோடு தின்னுட்டாங்களாம் செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் சத்து
செத்து போகாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கம். இது போல தான் நிறைய மறக்கப்படுது, மறைக்கப்படுது. அது ஏனே தெரியல. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்பவும் சொல்கிறேங்க்கா, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறவ. பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது. ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே எனக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னே தனி கொடுத்துணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம். அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமாக கிடைக்கலாம், காதலி மூலமாக கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம். யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ஸ்கூல்ல ஒரு தமிழ் டீச்சர் வந்து பேசிட்டு போன மாதிரி பேசுனீங்க தீபாக்கா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மண்மனம் மாறாத ஒரு தாயாக வட்டார வழக்கும் வாழ்க்கையும் தந்தை இல்லாத மகன்களை தூக்கி சுமக்கும் வீராயாக வாழ்ந்த கதை இது. வருஷத்துக்கு ஒரு படமாவது தமிழ் சினிமாவில் இப்படி வர வேண்டும். அழைக்கிறோம் தேனியின் குரலாக ஒலிக்கும் பாண்டியக்கா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராகி பேசுகிறேன். என்னோடய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு. எல்லோரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை வந்து தன்னை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க. அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க. ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்போயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராகி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இயக்குனர் சார் வந்து சொல்லுவார், விளக்கி விளக்கி சொல்லுவார். அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்தளவுக்கு இந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோடய தலைமகன் வேலராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீசரனை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பாரு சார், கண் வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க பாரு. கண் அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பார். அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல. சார் அந்த சீக்வன்ஸை சொல்லிக் கொடுங்க சார் சீக்கிரட்டை அப்படிமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோடய 2வது மகன் மாரிமுத்து சார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரலன்னு நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு, அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் தான் காரணம், அப்படி தான் சொல்லிக்கிறேன். அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை. ஆமாம். இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறில்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகும்.
கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. பக்கத்தில் போய் சொல்லுவீங்க, இதை மாற்றி அமைச்சுக்கிறணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வீராய, நீ என்ன இவ்வளோ பெரிய ஓல்டு கெட்டப்ப நடிக்க போறியா, பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய் ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும்? எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே இப்போ போற்றக்கூடியது எல்லாம். கொலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான். களவாணி கூட தன்னோட தாயைத்தான் எங்கனையாவது பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனால் என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதலுக்கு உண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம்தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர்ற சந்ததிக்கு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு, நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய வீட்டில் வாழ்ந்தோம், அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும். வந்து எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர், என்னோடய பேரன், ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன். இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. லைட்டாக ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையிலேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமாக என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போவோம். பண்புகள் வந்து கதையில் மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். ஒரே குடும்பமாக இருந்தோம், வீராய் குடும்பமாக இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இந்தளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே பேசிட்டு தான் போனீங்க. அந்த வீராயி தான் இந்த வீராயி. நீங்கள் அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, மறந்துட்டீங்களா? நம்ம இந்த விழாவோட நாயகன் தீபன் சக்கரவர்த்தியை சாரை சொல்ல மறந்துட்டேன், தவறாக இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ யோகி பாபு சார் படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன். அதில் யோகி பாபு சாருக்கு அக்காவை பண்ணியிருக்கேன். அதுலேயும் சார் தான் பண்ணுறதா சொன்னாங்க. சூப்பராக அப்படியே அவராக பண்ணுறாருன்னாங்க. பரவாயில்ல. இப்போ நான் பண்ண 2-3 படத்துலேயும் இவரோட பேர் அடிபட்டுருச்சு. தெற்கு தசை நாட்டு சாங்கில் வந்து ஒரு 5 பனைமரம் நினைக்கிறேன். அது பாருங்கள், அது எவ்வளோ வலியை தாங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம என்ன தான் அரிதாரம் பூசி கார்லேயும் பைக்லேயும் மேக்கப்பாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயே ஒரு ஆட்டம் இருக்கும், ஏதாவது நமக்குள்ளே ஒரு சேக்காய்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக உறவுகளை பகிர்ந்துக்கிட்டு நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு வழி நடந்து போவோம். சந்தோஷம்.